திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட பேரை மாத்திட்டு மதக்கலவர கட்சின்னு தான் பேர் வைக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்னும் எத்தனை உயிர்களை இந்த மாதிரி மாய்க்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கிறணும். மதச்சார்பின்மையான அரசுன்னு சொல்றாங்க, பேரளவுல தான் இருக்கு. நேற்றுக்கு கூட பாருங்க, கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு. அந்த அம்மா கனிமொழி மேல இருக்கிறது இது தீபத்தூண் கிடையாது, சர்வே கல்லுன்னு சொல்றாங்க. தமிழக துணை முதலமைச்சர் மதுரை வந்திருக்காரு. மதுரை வந்தவர் இந்த பையன் இப்படி ஆயிட்டான்னு தெரிஞ்சு பார்க்கல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இதே ஒரு மாற்று சமூகத்தினர்னா யார் பார்த்துருப்பாரு. என்னை கேட்டால் இந்த அரசாங்கம் இதனால இந்த அரசாங்கத்தை கூட காலி பண்ணலாம். இது இப்போ ஸ்டாலின் அரசு பதவி விலகணும். இப்போ இந்த தமிழக அரசு எல்லாருமே ஓட்டு போட்டு தான் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் என்ன எல்லாத்துக்கும் பொதுவாக இல்லாமல் ஒருதலை பட்சமாக செயல்படுது. ஏன்னா எப்படி சொல்லணும்னா, இந்துக்கள்னா மட்டும் அவங்களுக்கு எப்படின்னு தெரியல, இந்துக்களோட உயிரை அவங்களுக்கு உதாசீனமாக நினைக்கிறாங்க போல. நேற்று தமிழக துணை முதலமைச்சர் மதுரை வந்திருக்காரு. மதுரை வந்தவர் இந்த பையன் இப்படி ஆயிட்டான்னு தெரிஞ்சு பார்க்கல, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இதே ஒரு மாற்று சமூகத்தினர்னா யார் பார்த்துருப்பாரு, ஒரு இரங்கல் தெரிஞ்சிருப்பார், அது வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்துக்கள் உயிரை மட்டும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த தமிழக அரசு இது ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த தம்பி இறந்தது இது இந்துக்கள் எல்லாமே உணர்வோட ஒற்றுமை ஆகணும். ஒற்றுமையானதான் இந்த தமிழக அரசுக்கு ஒரு பாடமாக இருக்கும். சரிங்களா? ஒற்றுமை ஆகணும். அதுபோக இதே இந்த தம்பியோட இறப்புக்கு தமிழக அரசு முழுமையாக ஒத்துக்கணும். அவங்க தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு என்னை கேட்டால் இந்த அரசாங்கம் இதனால இந்த அரசாங்கத்தை கூட காலி பண்ணலாம். இது இப்போ ஸ்டாலின் அரசு பதவி விலகணும். ஏன்னா இப்போ எப்படி சொல்ல, ஒரே சமூகத்துக்கு மட்டும் இடையூறாகவே இருந்துக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் மதசார்பட்ட இது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும்னா, இந்துக்கள் மட்டும் சாமி கும்பிடக்கூடாது அந்த கான்செப்டில் இருக்காங்க. இதே மற்ற முஸ்லீம் ஃபங்க்ஷனுக்கு, ரம்ஜானுக்கு போய் போகிறாங்க. கிறிஸ்டின் ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸுக்கு நேற்று கிறிஸ்மஸுக்கு இவர் துணை முதலமைச்சர் வந்திருக்காரு. இதே இந்துக்கள் ஃபங்க்ஷனுக்கு, விநாயகர் சதுர்த்திக்கு துணை முதலமைச்சர் வர வேண்டியதானே? வரணும்ல. எல்லாத்துக்கும் பொதுவானதானே, எல்லாம் பொதுவாக தானே இருக்கணும். அப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் மட்டும் ஒரு ஒன்றா சேர்ந்து போகிறாரா, இந்துக்கள் பண்டிகைகளுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? அதே மாதிரி இப்போ அன்னை சொன்ன மாதிரி கோயில், இப்போ இதே திருப்பரங்குன்ற மலையை கோர்ட் அகற்றணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்டாக நிறைவேற்றிருப்பாங்க. இப்போ மதியம் 5 மணிக்கு 6 மணிக்கு சொன்னாலும் 7 6:30க்கு போய் நின்றுருப்பாங்க. இப்போ மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்ற சொல்லியும் மறுக்கிறாங்கன்னா, இப்போ இந்துக்கள் என்ன அவங்க விசாமி விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இந்துக்கள் நடுநிலை இந்துக்கள் சொல்கிறாங்களா, நடுநிலை இந்துக்கள்லாம் சிந்திக்க சொல்லணும். சிந்திக்கணும். அவங்களாம் சிந்திச்சாதான் தெரியும். ஏன்னா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்ற கிறிஸ்டின் இப்படி இருந்தால் அப்படி இருக்காங்க, இந்துக்களை ஒன்று சேர்ந்தாதான் தமிழக அரசு பயப்படும். நம்ம இப்படியே இருந்தோம்னா பயப்படாது. இந்த தம்பி இறந்த உயிருக்கு நம்ம அவருக்கு ஒரு ஆத்மா சாந்தி வேணும்னு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபத்தை ஏற்றணும். வர 2026 நமக்கு யார் இந்த இந்துக்கள்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த எங்களுக்கு ஓட்டு பண்ணாங்க சொல்ல, யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இந்துக்களுக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும். இப்போ கிறிஸ்டின் யாரை சொல்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, முஸ்லீம் யாரும் சொல்கிறாங்க ஓட்டு போடுறாங்க. இந்துக்கள் மட்டும் ஏன் பிரித்து ஓட்டு போடணும்? நமக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்மளை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க 2026 சட்டமன்ற தொகுதியில் அவங்களை காலி பண்ணணும்னு சொல்லி இதோட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்திலே ஒரு இளைஞனுடைய தன்னுடைய உயிரை தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட் உத்தரவு இருந்தும் அதை மறுக்கின்ற அரசை கண்டித்து அவளுடைய மனது வேதனை அடைந்து இறந்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் என்னென்றால், கனிமொழி அவர்கள் கடந்த வாரம் அது தீபத்தூணே அல்ல, அது ஒரு அளவுகோல் என்று சொன்ன ஒரு தாக்கம்தான் இன்றைய தினம் இந்த இளைஞருடைய மனதிலே மிகுந்த வேதனை அடைந்து அவர் தன்னுடைய உயிரை மாற்றி கொண்டுள்ளார். கனிமொழி அவர்கள் தொடர்ந்து இந்துக்களை வஞ்சிக்கின்ற செயல்களை மட்டும் செய்கிறார்கள். இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வது கிடையாது, இந்துக்களுடைய புனிதத்தை அவர்கள் பேசுவது கிடையாது. ஆனால் தொடர்ந்து மாற்று மதத்தினருக்கு மட்டும்தான் போராடி கொண்டிருக்கிறார். இந்து சமுதாயம் என்றாலே இந்த திராவிடர்களுக்கு ஒரு பிடிக்காத சூழ்நிலை உள்ளது. இது நிச்சயம் வருகின்ற 2026 தேர்தலிலே நிச்சயம் இந்துக்கள் அனைவரும் யாருக்கு இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் நாங்கள் இந்துக்கள் வாக்களிப்போம் என்பதை இந்த இளைஞனுடைய உயிரிழப்பிலே நாங்கள் சபதம் ஏற்றுள்ளோம். இந்துக்கள் ஓட்டு இந்துக்களுக்கு ஆதரிக்கின்ற கட்சிகளுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். வணக்கம். இந்து ராஷ்டிர சபா மாநில தலைவர். என் பேர் கிருஷ்ணகுமார். நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கோம். இப்போ இங்கே மதுரையில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்றத்தில் மேலே தீபத்தூணில் தீபம் ஏற்றணும்னு சொல்லி இப்போ அதை முன்னிட்டு இங்கே மதுரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் முருகபக்தர், எந்த ஒரு அரசியல் சார்பு இல்லாத ஒரு நபர் முருகபக்தர், அவர் இங்கே நடக்கிற அவலத்தை பார்த்து
தான் மனசை விட்டு இன்னைக்கு நேற்று ஒரு 4 மணி அளவில் தீக்குளிச்சு இறந்து போயிருக்காரு. இதே தொடர்ந்துச்சுன்னா இது வந்து இந்த ஆளுகிற அரசுக்கு வந்து பெரிய ஒரு இடியாக தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா இது இது மதச்சார்பின்மையான அரசுன்னு சொல்கிறாங்க. இது பேரளவில் தான் இருக்குது. நேற்றுக்கு கூட பாருங்க கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்துக்கிறாரு. அந்த அம்மா கனிமொழி வந்து மேலே இருக்கிறது இது தீபத்தூண் கிடையாது சர்வே கல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இது என்ன என்ன தோணுதுன்னா இவங்க யாருக்கான அரசுன்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க ஒருதலைபட்சமா செயல்படுறாங்க. முழுக்க முழுக்க வந்து சிறுபான்மையர் ஓட்டுக்காக மட்டுமே இவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்துக்களை வந்து இவங்க பெரிய அளவுல வந்து வஞ்சிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து 2026 தேர்தலில் பிரதிபலிக்கும். ஆனா கட்டாயம் வந்து நாங்க இங்க இருக்க முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து கட்டாயம் அந்த தீபத்துள்ள தீபம் ஏத்துவோம். முடிஞ்சா இதுக்கு அடுத்த கட்டமா போய் மேல இருக்க தர்கா, அது தர்கா கிடையாது, முன்ன கோயிலா இருந்தது. 4 இதுல வந்து அது வந்து ஒரு என்ன சொல்ல கண்காணிப்பு கோபுரமாக்கி அதுக்கப்புறம் வந்து இந்த நபர் போய் இங்க செத்ததுனால வந்து அந்த இடத்துல தர்கா கிடையாது. அவரோட சமாதி இங்க கோரிப்பாளத்துல இருக்கதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா மேல இருக்க தர்கா கிடையாது, அது பிள்ளையார் கோயில்னு சொல்றாங்க. அங்க இருக்க அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. இது வந்து தமிழக தொல்லியல் துறையும் சரி, மத்திய தொல்லியல் துறையும் சரி மேல அதை எடுத்து கட்டாயம் வந்து மேல வந்து தொல்லியல் துறை கை வச்சு அங்க என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லணும். இது இந்து ராஷ்டிர சபா சார்பா வந்து நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இந்த ஆளுகிற திமுக அரசுக்கு வந்து நாங்க எங்க கண்டனத்தையும் இதையும் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். என் பெயர் வீரமுத்து. இங்க பாத்தீங்கன்னா பூர்ணச்சந்திரம்னு சொல்லிட்டு ஒரு முருக பக்தர் வந்து மதுரையில வந்து நேத்து ஈவே ராமசாமி சிலை பக்கத்துல வந்து தான் உடம்புல வந்து டீசல் ஊத்தி அவரே எரிச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆக்சுவலாக அவர் எதனால தன் உடம்ப வந்து எரிச்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சின்னு சொல்லி பேர் வச்சதுக்கு பதிலாக மதக்கலவர கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட பேரை மாத்திட்டு மதக்கலவர கட்சின்னு தான் பேர் வைக்கணும். அவங்க 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து சாராயத்தை கொடுத்து மக்கள் எல்லாத்தையும் கொள்றாங்க. கள்ளச்சாராய விபத்துல கள்ளக்குறிச்சியில ஆல்ரெடி நிறைய பேர் செத்தாங்க. சாராயத்தை கொடுத்து எல்லா பொதுமக்களையும் கொண்டுட்டு திருப்பி வந்து அதுக்கு வந்து ஒரு நிதியும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு நைட் 24 ஹவர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா பாலியல் வன்புணர்வுகள். நம்மளுடைய பெண் பிள்ளைகள் வந்து சுதந்திரமா வந்து வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வர முடியல. அந்த லெவலுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த தமிழ்நாடோட ஆட்சி வந்து கேவலமான ஒரு ஆட்சியா இருக்கு. தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாதுன்னு யார் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உண்டியல் காசெல்லாம் வாங்கி அதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நிதியா கொடுத்து அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்களே அவங்களுக்கு பேரு தான் வந்து அறநிலைத்துறை. அந்த அறநிலைத்துறையோட அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு. பல குற்ற பின்னணி உள்ள ஒரு HS லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேர் தான் வந்து சேகர் பாபு. அவர் தான் வந்து அறநிலைத்துறை அமைச்சரா யார் அறநிலைத்துறையில அமைச்சரா போட்டிருக்காங்கன்னா பல குற்ற பின்னணி கொலை வழக்குகள் இந்த மாதிரி HS லிஸ்ட்ல ஒரு 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 பயங்கரமான ஒரு அச்சுறுத்தக்கூடியவங்களை தான் ஒரு HS லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரவுடியை வந்து அறநிலைத்துறை கீழே போட்டு மக்களை எந்த லெவலுக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு வஞ்சிக்கிறாங்க. ஆனா இந்த இறப்பு வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் எங்களுக்கு. இதை வந்து அவர் தவிர்த்திருக்கலாம் கட்டாயம். ஏன்னா நாங்க இவ்வளவு இளைஞர்கள் சேர்ந்து அதை போராடிட்டு இருக்கோம். அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து உயிரிழப்புகள் தான் வந்து ஒரு தீர்வா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து அதுக்கான தீர்வு கிடையாது. அவங்க குடும்பங்கள் தான் இதனால வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க. என்னதான் நாங்க இருந்தாலும் அவர் இருந்து அவங்க குடும்பங்களை பாக்குற மாதிரி வராது. இதை வந்து நிறைய பேர் வந்து நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல பண்றீங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்தாததுக்காண்டி இறந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்றீங்க. அவங்களுக்கு முருக கடவுள் மேல ஒரு அதீத அன்புனாலதான் அவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு. அந்த ஆடியோ ரெக்கார்டிங் 5 நிமிஷம் ஆடியோ ரெக்கார்டிங்ல கூட நீங்க கேட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். அவர் வந்து அதுல நல்லா பதிவு பண்ணியிருக்காரு. கடவுளே இல்லைன்னு சொல்ற ஈவே ராமசாமியோட சிலை முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி என் உயிரை வந்து நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் பதிவு பண்ணி அதை ஷேரும் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு கண்டனங்களா நான் பதிவு பண்றேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இன்னும் எத்தனை உயிர்களை வந்து இந்த மாதிரி மாய்க்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா சாராயத்தை வந்து வித்து ஒரு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நிலையில வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கு. காலையில எந்திரிச்சா இவன் வந்து அவனை வெட்டி கொண்டுட்டான். காவல்துறை குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே போய் ஒரு நபரை வெட்டி கொல்லக்கூடிய ஒரு அவலம் வந்து இந்த மாநிலத்துல எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு சிட்டிங்ல இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சிட்டிங்ல இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர் மேல வந்து சொத்து குவிப்பு வழக்கு பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. ஏன் தீபத்தூண்ல தீபம் ஏத்துறனால திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன பிரச்சனை? அதை கூட்டணியை சேர்ந்த இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சியை சார்ந்த திரு தோல் திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை?
பிரச்சனை. இந்துக்கள் ஓட்டு இல்லாம சு வெங்கடேசன் வந்து ஜெயிச்சுட்டாப்லையா இல்ல தெரியாம கேக்குறேன். இன்னைக்கு வந்து எவ்வளவோ சொத்துக்களை வந்து குவிச்சு மக்கள் வந்து மக்களோட வந்து ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், நம்ம மதுரையில வந்து இவ்வளவு நாள் இருந்திருக்காங்கன்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் குடும்பத்துக்கு சொந்தமா சொத்து சேர்த்துதான் அவன் வந்து நல்லா ஜெயிச்சு அவன் குடும்பத்தை காப்பாத்துறானே தவிர்த்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் ஒரு நல்ல விஷயங்களோ செய்யறது கிடையாது. இந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்கு வந்து கலவரத்தை தூண்டுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஒரு சின்ன ஒரே ஒரு பதிவு பண்றேன். ஏன் தேவாலயங்களையும் தர்காக்களையும் வந்து அறநிலைத்துறை கீழே வந்து கொண்டு வரலாம்ல, ஏன் கொண்டு வர மாட்டா? அப்ப இந்துக்கள் மட்டும் உங்களுக்கு கேவலமானவங்களா? அதிக வந்து பெரும்பான்மை உடைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்துக்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலங்களுக்கு முன்னாடி இந்து மதம் வந்து தோன்றிருச்சு. மக்கள் எல்லாரும் தயவு செஞ்சு விழிப்புணர்வு ஆயிக்கங்க. இவன் வந்து சொந்த சுய தேவைக்காண்டி இந்த சு வெங்கடேசன்லாம் இந்த மதுரையில திரியிறான். அவன் எத்தனை நாள் திரியிறான்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு தூரம் நான் ஆதங்கமா என்னைக்குமே நான் பேசினதே கிடையாது. ஏன்னா இந்துக்கள் அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவு ஒரு தூரம் கேவலமா இருக்கு. இந்துக்கள் ஓட்டு இல்லாம சு வெங்கடேசன் வந்து ஜெயிச்சிட்டானா, அந்த மதுரையில ஜெயிச்சிட்டானா? இதுக்கு மேல எங்களுக்கு மேல வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஏத்துக்குறோம். ஏன்னா 100 வழக்குல இது ஒரு வழக்கு போட போறாங்க, அவ்வளவுதானே. வேற என்ன பண்ண முடியும்? இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாத்தீங்கன்னா இது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. ஜனநாயக நாட்டுல நான் ஓட்டு போட்டிருக்கேன், ரைட்ஸ் டு ஸ்பீக். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய உரிமை வந்து எனக்கு இருக்கு. தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதியரசர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சதுக்கு அப்புறமும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புல கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து எந்த ஒரு குடிமகனுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய அறநிலைத்துறையினாலதான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிருக்கு. இது காவல்துறை மேல எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இவங்களாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு ஆபீசர்ஸா வராங்க, கடினமா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வராங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல ரவுடிசம் பண்ணக்கூடியவனுக்கும் ஒரு அறநிலைத்துறையின் கீழே இயங்கக்கூடிய இந்த சேகர் பாபு சொல்றதை கேட்டுட்டோம். இவங்க எவ்வளவு தூரம் அராஜகம் பண்றது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம். ஏன்னா நாங்க என்ன, எங்களுக்கு ஒயின் ஷாப் தொடங்க இல்ல வேற மாதிரி எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னா நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுடைய கடவுள், எங்களுடைய முப்பாட்டன், எங்களுடைய முருகப்பெருமானோட தீபத்தூண்ல நாங்க தீபம் ஏத்துறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இதை இந்த கனிமொழி மேடம் சொல்றாங்க, அது வந்து தீபத்தூண் கிடையாது, அது மயில் கல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. நாங்களாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு போடாம கனிமொழியோட எம்பி ஆயிட்டாங்களா? அவங்க எஸ்கார்டோட, போலீஸ் எஸ்கார்டோட போயிருவாங்களா அவங்கள? இது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம். இது வந்து முடிவல்ல, இது ஆரம்பம் தான். தீபத்தூண்ல தீபம் ஏத்துற வரைக்கும் அது அடுத்ததா கூட எங்க உயிரை எடுக்கணும்னா கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மு க ஸ்டாலின் வந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் தயாரா துணிஞ்சுதான் வந்திருக்கோம். அதுக்கு பயந்தவங்க எல்லாம் யாருமே கிடையாது.